ரொம்ப நெருங்கி பழகியிருப்பீங்க. கடந்த வருஷம் பார்க்கும்போது அவரோட உடல்நிலை ரொம்ப மெலிஞ்ச காணப்பட்டாரு. மஞ்சள் காமாலைக்கு சிகிச்சை பெற்று மீண்டும் வந்ததை நம்ம பார்த்தோம். அந்த சமயத்துல அவரோட உடல்நிலை குறித்து உங்ககிட்ட என்ன சார் பகிர்ந்துகிட்டாரு? இது நாங்க 2, 3 முறை இதே மாதிரி ஒரு தடவை கோயம்புத்தூர்ல இப்படி ஆயிடுச்சு. இந்துஸ்தான் காலேஜ்ல அந்த பத்தியம் சாப்பிட்றது கொஞ்சம் மாத்தி சாப்பிட்டதுக்கே அப்படி ஒரு மாதிரி ஆச்சு. அப்பயே நாங்க கவனிச்சோம், கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொல்லி. அவரும் கவனமா இருந்தாரு. கூடவே பிரியங்காக்கா வருவாங்க. வந்து என்ன மருந்து என்னன்னு கரெக்டா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. முந்தின நாள் ஷூட்டிங்ல தான் கொஞ்சம் இதாயிட்ட, தலை சுத்தல் வாந்தி அப்படின்ட்டு ரொம்ப சங்கடம். ஆனா அதுக்கு முன்னாடி நல்லா மறுபடியும் அந்த உடல்நிலை மெலிஞ்சு தேறி வர்றப்ப ஒரு சின்ன சந்தோஷம். ஏன் இப்ப கடைசியா விஜய் டிவில ஒரு ஷோ போன வாரம் சண்டேலாம் ஒரு நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் ஆச்சு. அதோட அக்காவும் அவங்களும் சேர்ந்து டான்ஸ் எல்லாம் பண்ணும்போது மக்களுக்கு ஆஹா அதே மோகம் அதே இது வந்துருச்சு அப்படின்லாம் சந்தோஷப்பட்டாங்க. இந்த 2 நேத்து மட்டும் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலா. அவர் ஏதாவது ஒரு வகையில யாராவது எல்லாரும் மனுஷன் தொட்டிருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அதனால நிறைய பேர் இதை வருத்தப்படாம மிகச்சிறந்த பாதிப்புல இருப்பாங்க. அதை நான் எனக்கு நல்லா உணர முடியும். ஏன்னா போகாத ஊர் கிடையாது, போகாத நாடு கிடையாது. அந்த மாதிரி மக்கள் விரக்தியில் இருப்பாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். அதோட நாங்கள் நண்பர்கள் தான் இப்போ ஒவ்வொன்றும் நினச்சிட்டு இருக்கோம். எங்கே போனோம், எப்படி இருந்தோம். அந்த வயசு தான் சார் ஏற்றுக்கிற முடியாத வயசு சார். 46 வயசுன்றது என்னை விட ஒரு 2 வயசு. சார் அவருக்கு இப்ப 46 வயசு தான் ஆகுது. கிட்டத்தட்ட நீங்க ஒரு 20 வருஷ பழக்கம்னு சொல்றீங்க. அதை ரொம்ப சீக்கிரமாவே சொல்லிட்டீங்க. ரொம்ப சீக்கிரமா கடந்து போன மாதிரி இருக்கு. இந்த வருஷம்னு பார்க்கும்போது தொடர்ந்து திரைக்கலைஞர்கள், சின்னத்திரை நடிகர்கள்லாம் காலமாகிட்டே இருக்காங்க. திரைத்துறைக்கே இது ஒரு மோசமான ஒரு வருஷமா இருக்கு. இந்த துயரமான சம்பவங்களை எப்படி சார் எடுத்துக்கிறது? அதான் இவங்கெல்லாம் இன்னைக்கு சூழலுக்கு மக்களுக்கு இவங்கெல்லாம் வந்து பொக்கிஷமா பாக்குறாங்க சார். பழைய வீடியோலாம் இன்னமும் யூடியூப்ல பாக்குறாங்க. பார்த்துட்டு எங்கேயா பார்க்குறப்ப உங்களை பார்த்த சார் சொல்லும்போது ஒரு நம்மளுக்கு ஒரு சின்னது அந்த மாதிரி புண்ணியமே இப்போ ஒரு 4 வருஷம் கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் இருந்திருக்கணும், அதான் வருத்தம். மித்தபடி இறப்புன்றது எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு வயசு தான் இப்போ ஒத்துழைப்பு. அந்த ஒரு இடம் தான் சார் கஷ்டமா இருக்கு. ஒரு 75 வயசு அப்படின்னா நம்ம ஏற்றுக்குருவோம். இனிமேல் ஒரு நல்ல எனர்ஜியா உள்ளவர், எனர்ஜியா மதுரையில் இதே மெஜரா கோட்ஸு அந்த இதில் போது முட்டை பால் வாங்கிட்டு காலை ரன்னிங் போய் மிஸ்டர் மெட்ராஸு மிஸ்டர் மதுரை வாங்கினவர். அவருக்கு உடல்நிலை இருந்த போது தான் இப்போ சங்கடம். அப்படிலாம் மெஜரா கோட்ஸ் 20 ரூபா வேலை பார்த்துட்டு 10 ரூபாய்க்கு முட்டை வாங்கிட்டு எக்ஸசைஸ் செஞ்சு அந்த வெள்ளைக்கரை சாப்பிட்டுட்டு மிஸ்டர் மெட்ராஸ் அப்பயே 23 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கின ஒரு நபர். அவர் நான் ஒரே காலேஜில் கூட படித்தோம். இப்ப கூட ரீயூனியன் எல்லாரும் சேர்ந்து 30 ஆண்டுகளுக்கு பின்பு 25 ஆண்டு, ஆமா 25 வருஷத்துக்கு முன்னாடி ரீயூனியன் அடைஞ்சது அந்த எஸ்என் கல்லூரி பெருங்குடியில மதுரையில. அவ்வளவுதான், 1 மாசம் கூட இருக்காது. அப்ப வர்றப்ப என்ன கூப்பிட்டார், பெருங்குடி தான் வந்திருக்கேன், இன்னைக்கு நாங்க ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்க போறோம், 1/4 நூற்றாண்டு கழிச்சு எல்லாரும் நண்பர்கள் அப்படின்னு சந்தோஷமா பகிர்ந்துட்டு எல்லா நண்பரையும் பார்த்துட்டும் போனார். கரெக்டா ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி. மதுரை அவருக்கு மதுரை நேட்டிவா இருந்தது. இருந்தாலும் அவருடைய ஸ்லாங் இதெல்லாம் மறுமறியே தெரியும். எல்லா இடத்துக்கும் அடாப்ட் ஆவாரு. சென்னையில போயும் எல்லா லாங்குவேஜ்லயும் மிமிக்ரி பண்ணக்கூடியவர். எல்லா லாங்குவேஜ்னா எல்லா நடிகர் மாதிரியும். மிமிக்ரிக்கு கோவை குணா இவர் அந்த பார்ட் 1 அவங்க இன்னொரு மிமிக்ரி